வீரப்பனார் வந்து எது கொடுத்தாலும் விரும்பி சாப்பிடுவார். கிடச்சிருச்சேங்கிறதுக்காக எல்லாமே சாப்பிட மாட்டேன். மாமிசங்கள் நல்லா சாப்பிடுவார். ஒரு தட்டு முழுக்க கறி இருக்கும். மான் கறி நல்லா சாப்பிடுவார். அதை விட மலை அணில் இருக்கு பாருங்க, அது விரும்பி சாப்பிடுவார். கருங்குரங்கு வந்து கறி வந்து ரொம்ப சுவையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை கண்டாவே அவர் விட மாட்டார். அள்ளி வச்சுக்கிட்டு திம்பார். உடும்பெல்லாம் பிடிச்சோம்னா அது மெல்றதுக்கு ஏதோ ஒரு திருக்க மீன் திங்கிறது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கட்டுக்கு முட்டுக்குன்னு போட்டு கட்டிச்சு அதை நொறுக்கி அந்த குஞ்சை அப்படியே போட்டு மென்று திம்பார். அது பாலாக வரும். எதிர்கொட்டாயில் இருக்கிற சேர்த்து குளிச்சிடும். சிலப்புன்னு தின்னு பார்த்தா 10 மணிக்கு மேலெல்லாம் பார்த்தா ஓன்னு அப்படியே அந்த மலையே அதிர்ற மாதிரி போய் வாந்தி எடுப்பார். அவர் என்ன செய்வார்னா அந்த கொழுப்பை தனியாக அறுத்து எடுத்துப்பார். கீழே தீயை வச்சு கொளுத்துனாருன்னா அது உருகும் பாருங்க. அந்த நெய்யை தட்டில் பிடிப்பாரு. பிடிச்சி சுட சுட திம்பார். அதை வலிச்சு திம்பார். கந்தவேலுன்னு ஒருத்தன் காடுகளுக்குள்ள ஒரு 7 சைனைடை கொண்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அவன் அடுப்பு தள்ளுற மாதிரி போய் அடுப்பு தள்ளி அவன் சோத்துக்கெல்லாம் சைனைடை குப்பியே போகும். அப்போ வந்து வீரப்பனாருக்கு என்ன சொல்கிறாருன்னா, அப்பா கந்தவேல மாப்பிள்ள முதல்ல நீ போட்டு சாப்பிடுப்பா. காடுகளில் இயல்பாகவே இடம் விட்டு இடம் நகருகிற போது காய்ச்சல் வந்துடும். அது மேலே அந்த மலையுருமப்பட்டியாம் போகிறேன்னு ஒன்று கருப்பு போடுவேன். இத்தனையும் போத்திட்டு உள்ளே கிடப்பாரு. அப்பா வத்தல் வருங்கப்பா, சூடாக இருக்கட்டுப்பா. உள்ளே உட்காந்து கட்டுக்கு முட்டுக்குன்னு தின்னுக்கிட்டு இருப்பாரு. ஒரு பிஸ்கட் எடுத்து எறும்புக்கோ அணிலுக்கோ போட்டு அது சாப்பிட்டு அது சரியாக இருந்தால் தான் நாங்கள் மற்ற பொருள்களை தொடுவோம். ஒவ்வொரு பாக்கெட்டும் பரிசோதனைக்கு உரியாது. இதோட இன்னொன்று என்னென்னா, காடுகள்லையும் நாங்கள் புரோட்டா போடுவோம். அதை அட்டிக்கிறது. ஆமாம், புரோட்டாங்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். வீடுகள்லேயே சுண்டக்காய் வத்தல் வச்சுருப்பாங்க. இங்கே மாவத்தல் வச்சுருப்பாங்க. நல்லா இருப்பா அப்படிம்பார். அதில் மான்வத்தில் போட்டு சாப்பிடுவோம். இந்த சூறாமன்றின்னு ஒன்று இருக்குது. அது வந்து இப்போ பெருச்சாளி மாதிரி இருக்கும். முகம் வந்து பன்றி முகமாக இருக்கும். அதுதான் சூறாமன்றிங்கிறது. கிரேவி மாதிரி கொண்டு வந்து வறுத்துட்டோம்னா அந்த கறி வந்து சுவையாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். காட்டுக்கோழி இருக்குது பாருங்கள். இந்த காட்டுக்கோழிங்கிறது வந்து அதுவும் வந்து அதிகபட்சம் 3/4 கிலோ. அதில் பொட்டைக்கோழி 1/2 கிலோ தான் தேரும். மயில் முட்டை எங்கேயாவது கிடச்சோம். அதை பொறுக்கி எடுத்து கொண்டாந்து அதை மட்டும் ஆம்லெட் போடுறோம். அந்த மயில் முட்டை வந்து ரொம்ப கவுச்சிடி. வறுக்கிறது, மீன் வறுக்கிறது, குழம்பு வைப்போம். நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய தண்ணி. நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரூபன். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய போராளி முகில் வீரப்பன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வீரப்பனுடைய வேட்டை பயணத்தை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ அவரோட உணவு முறை எப்படி இருக்கும்னு நேயர்களுக்காக சொல்லுங்க. காடுகளில் இயல்பாகவே இடம் விட்டு இடம் நகருகிற போது காய்ச்சல் வந்துடும். சில இடங்களில் தண்ணி ஒத்துக்காது, சீதோஷ்ண நிலை. அப்படியே பார்த்தீங்கன்னா சாக்கை போத்திட்டு மூடிடுவார். இப்போ அது மேலே பெட்ஷீட்டு, அது மேலே அந்த மலையுருமப்பட்டியாம் போகிறேன்னு ஒன்று கருப்பு போடுவேன். இத்தனையும் போத்திட்டு உள்ளே கிடப்பார். பாரு நான் சொல்லுவார், அப்பா என்னண்ணே, அப்பா வத்தல் வருங்கப்பா, சூடாக இருக்கட்டுப்பா அப்படிம்பாரு. அதான் முடியலை, என்ன சும்மா ஆடுறேன். இல்லைப்பா வருது தாப்பா அப்படிம்பாரு. வத்தல் வச்சுருப்போம்ல, கறி வத்தல் இருக்கே, அதை என்ன செய்வோம், நாங்கள் வெந்நீரில் அதை ஊற போட்டு அதை எடுத்து கொஞ்சம் கல்லில் போட்டு நச்சு அதை எடுத்து குழம்பு வைப்போம். இல்லைன்னா வறுத்துருவோம். மிளகாத்தூள் போட்டு வறுத்தோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும். அதை எடுத்து வறுத்து நம்ம கொடுத்தோம்னு வச்சுங்களேன், உள்ளே உட்காந்து கட்டுக்கு முட்டுக்குன்னு தின்னுக்கிட்டு இருப்பார். என்னென்னப்பா குளிர்தாப்பா ஆடோ அப்படின்ட்டு கிடப்பார். இதை தாண்டி இன்னொன்று என்னென்னா, இப்போ தின்பண்டங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். வெளியிலேருந்து வாங்கிட்டு வர தின்பண்டங்கள் பிஸ்கட்லாம் வரும், நிறைய வரும். அதாவது 50 பாக்கெட்டு 100 பாக்கெட்டுலாம் பிஸ்கட் பாக்கெட்டு உள்ளே வரும். ஒவ்வொரு பாக்கெட்டும் பரிசோதனைக்கு உரியாது. ஒரு பிஸ்கட் எடுத்து எறும்புக்கோ அணிலுக்கோ போட்டு அது சாப்பிட்டு அது சரியாக இருந்தால் தான் நாங்கள் மற்ற பொருள்களை தொடுவோம். அப்போ அந்த பிஸ்கட் பாக்கெட்டில் எடுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு கறக்கு முறுக்குன்னு தின்னுக்கிட்டு இருப்பார். எப்போ காலையில் 10 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சாப்பாடு முடிச்சிருச்சுன்னா 11 மணிக்கு இதை தொடங்கிடுவார். அவர் வாய் சும்மாவே இருக்காது, எதை தான் அரைச்சிட்டே இருப்பார். கட்டுக்கு முட்டுக்குன்னு போட்டு அரைச்சிட்டு இருப்பார். இப்போ நான்லாம் புழுங்கரிசி விரும்பி திங்குவேன் காடுகளில். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு கையில் கிடைக்கிற பொருள். அப்பப்போ இல்லைன்னா என்ன செய்வேன்னா, பருப்பை வறுத்து துவைய அரைக்க முடியாதுல்ல, இங்கே பருப்பை வறுத்துருவேன் திங்கிறதுக்கு. அது கட்டுக்குன்னு அந்த குளிருக்கு சரியாக இருக்கும். அதை வறுத்து கொடுத்தோம்னா நல்லா இருக்குப்பா அப்படிம்பாரு. அரிசி வறுப்போம். இதோட இன்னொன்று என்னென்னா, காடுகள்லேயும் நாங்கள் பரோட்டா போட்டோம். பரோட்டா எப்படின்னா, பாறைகள்லேயே வந்து நல்ல பாறைகள் இருக்குங்க. அதில் மாவு பிசைறது, எல்லாருமே சேர்ந்து பிசைஞ்சு அதை அட்டிக்கிறது. ஆமாம், வீச்சு போட்டாலும் அது வராது ஒழுங்கா. எங்களுக்கு தெரிஞ்சால் தானே அது வரும். அப்படியே என்ன செய்வோம்னா, அப்படியே உருட்டி நீளமாக்கிறது. அமுக்கி அதை சுற்றி அதை அமுக்கி பரோட்டா மாதிரி கொண்டு வந்துடுவோம். வீச தெரியாது யாருக்கும். அப்போது அதை போட்டு பரோட்டா போட்டு அதுக்கு வந்து மாமிச கறிகள் குருமா மாதிரி வச்சு சாப்பிட்டு
அந்த மாதிரியும் அவர் புரோட்டாங்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது உடல் நலத்திற்கு கேடுன்னு நம்ம சொன்னோம்னா கூட, அது என்னைக்கா இருந்தானே சாப்பிட்றோம் விடுப்பா அப்படிம்பாரு. தண்ணிச்சோறுங்கிறது அங்கே அரிதிலும் அரிதானது. பழைய சோறு இருந்தாலும் கூட தண்ணி ஊற்றி சாப்பிட மாட்டேன். ஏன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அது இப்போ வெயில் காலங்களில் கூட அந்த சோறு கெட்டு போகாது காடுகளில் கூடுமான வரை. அப்போ இந்த காடுகளில் அங்கேருந்து மக்கள் கொண்டு வர்ற உணவு போட்டோம்னா அவங்கள்ட்ட சொல்லி விடுவாங்க. என்ன சொல்லுவேன்னா, அப்பா இந்த கொத்தவரங்காய் வத்த, மிதுக்க வத்த, சுண்டக்காய் வத்த இருந்தால் வாங்கிட்டு வாங்கப்பா அப்படிம்பாரு. வீடுகள்லேயே சுண்டக்காய் வத்தல் வச்சுருப்பாங்க, அங்கே மாவத்தல் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. அந்த மாவத்தல் குழம்பு பார்த்தீங்கன்னு வச்சோம், புளியை கரைச்சி ஊற்றி பயங்கரமாக வைப்போம் எல்லாருமே. அதை அதை நல்லா இருப்பா நல்லா இருப்பா அப்படிம்பாரு. அதில் மான்வத்தலை போட்டு சாப்பிட்றோம். மான்வத்தலை அது குழம்பு வைக்கும்போது அந்த மாங்காய் வத்தலையும் சேர்த்து போடுறோம். அது ரொம்ப நல்ல சுவையாக இருக்கக்கூடிய உணவாக இருக்கும் இங்கே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த சூறாமன்றின்னு ஒன்று இருக்குது. அது வந்து இப்போ பெருச்சாளி மாதிரி இருக்கும், முகம் வந்து பன்றி முகமாக இருக்கும். அதுதான் சூறாமன்றிங்கிறது. பொந்துக்குள்ளே தான் அது வாழும். அது புகை போட்டு பிடிப்போம், அப்படி இல்லைன்னா காத்திருந்து அடித்து பிடிக்கிற வழக்கம் உண்டு. இப்போ இந்த கறியெல்லாம் வந்து என்ன செய்வார்னா, குழம்பா வைக்க முடியாது. ஏன்னா அதுவே சின்னது. அதை சின்ன சின்னமாக அவங்களே வெட்டி என்ன செய்வாங்கன்னா, வறுக்கிறதுன்னு இருக்குல்ல, ஒன்றும் இருக்காதங்க, வெங்காயம் இருக்கும், தாளிப்பு பொருட்கள் இருக்கும், எண்ணெய் இருக்கும், அதை வறுத்துறது, கிரேவி மாதிரி கொண்டு வந்து வறுத்துட்டோம்னா அது ரொம்ப நல்லா அந்த அந்த கறி வந்து சுவையாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். அந்த இது சூறாமன்றியை. காட்டுக்கோழி இருக்குது பாருங்கள், அந்த காட்டுக்கோழிங்கிறது வந்து அதுவும் வந்து அதிகபட்சம் 3/4 கிலோ, அதை தாண்டியெல்லாம் போகாது. அதில் பொட்டைக்கோழி 1/2 கிலோ தான் தேரும். சேவல் வேணால் ஒரு 3/4 கிலோ அந்த மாதிரி தேரும். இப்போ அந்த கறியெலாம் அடிக்கும்போது என்ன செய்வார்னு சொன்னால், இந்த கவுச்சி அடிக்கும். அது இந்த பொட்டைக்கோழி வந்து கொஞ்சம் கவுச்சி தன்மை உடையதாக இருக்கும். இந்த கவுச்சியை போக்கணும்னா அது கொஞ்சம் புளி தண்ணி விடணும். புளி எங்கேருந்து வரும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். காடுகளில் புளிய மரம் நிறையா இருக்குது. காடுகளில் 2 விஷயம் இருக்காது. காடுகளில் வேப்ப மரம் இருக்காது, காடுகளில் காக்கா இருக்காது. இது எப்போதுமே காடுகளில் எல்லாரும் சொல்லுவாங்க, காக்காலாம் மனிதர்கள் வாழ்கிற இடத்துல தான் இது 2மே இருக்கும். அது வேப்ப மரமாக இருந்தாலும் சரி, காக்காயாக இருந்தாலும் சரி. இப்போ இந்த மாதிரியான உணவு பொருட்களை வந்து இதை விட இன்னொன்று என்னென்னா, இந்த வேர்க்கடலை எங்கேயாவது இருந்து கொடுத்து விடுவாங்க. அது எப்படி கொடுத்து விடுவாங்கன்னா 5 கிலோ 10 கிலோ வரும். உட்காந்து எல்லாத்தையும் உடைப்போம், உடச்சி பருப்பு எடுப்போம். பருப்பை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த குளிர்காலத்தில் அது தேவைப்படும், வறுத்து திம்போம் எல்லாமே. அப்படி ஒரு முறை நாங்கள் கடலை பருப்பி போடுறோம்னு ஆசைப்பட்டு அது கடலை பருப்பி அருமை இல்லாமல் அது வேறு வகையாக இருந்த வரலாறுகள்லாம் உண்டு. ஆசைப்பட்டு ஏதாவது ஒன்று பண்ணுறதானே காடுகளில், நேரம் போகணும்ல, சும்மாவே இருக்க முடியாதுல்ல. அப்படியான அந்த உணவு முறைகள் ரொம்ப அவர் விரும்பி சாப்பிடுவார். அதை விட வந்து இன்னும் கூடுதலாக என்ன சொல்லப்போனால், இந்த மீன் குழம்பு, மீன் வறுவல், அதெல்லாம் வந்து மீன் வறுப்போம், தோசைக்கல்லில் போட்டு வறுக்கிறது. தோசைக்கல் வச்சுருப்போம். ஏன்னா இந்த மயில் முட்டை எங்கேயாவது கிடச்சிரும், அந்த காட்டுக்கோழி முட்டையும் கிடைக்கும். எப்படியாவது போகும்போது கண்ணுக்கு தென்பட்டுரும். அதை பொறுக்கி எடுத்து கொண்டாந்து அதை மட்டும் ஆம்லெட் போடுறது. அதில் மயில் முட்டை வந்து ரொம்ப கவுச்சி அடிக்கும். அதுக்கு வந்து என்ன செய்கிறதுன்னா, பெப்பர் தூள் மிளகாத்தூளையும் கலந்து போட்டு விட்டோம்னா அந்த கொஞ்சம் அது அந்த கவுச்சி குறையும். மீன் வறுவலுக்கு வந்து எப்போதுமே மசாலா வாங்கி வச்சுருப்போம். வறுக்கிறது, மீன் வறுக்கிறது, குழம்பு வைப்போம். அந்த மாதிரி மீன் வறுவல்லாம் வச்சிட்டோம்னா ரொம்ப, அது மீன் வந்து இவ்வளோ நீட்டாக இருக்கும், இங்கே பிடிக்கிற மீனெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய தன்மை கொண்டது. எனக்கு தெரிய இதுதான் அங்கே வந்து உணவு முறையாக இருந்தது. ஓகே ஐயா, நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த தின்பண்டங்கள்லாம் வரும், இந்த பிஸ்கெட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்பயாச்சும் இந்த பரிசோதனையில் வந்து ஏதாவது ஒரு விலங்கு செத்துருக்கா, அதை பார்த்துட்டு நல்ல வேளை நம்ம அங்கே போட்டு விலங்கு செத்துருச்சு நம்ம சாப்பிடக்கூடாது, அப்படி ஏதாவது நடந்திருக்குங்க? இல்லை, அப்படி நாங்கள் இருக்கிறவரை அந்த மாதிரி ஒன்றும் நடக்கலை. ஆனால் கந்தவேலுன்னு ஒருத்தன், அவன் வந்து போலீஸ் இன்ஃபார்மர் ப்ளஸ்ஸு வீரப்பனாருக்கு இன்ஃபார்மராக இருந்தவன். அவன் ஈரட்டின்னு ஒரு ஊர், தாமரைக்கரைக்கும் பக்கத்தில், அந்தியூர் வனப்பகுதியை சார்ந்தவன். அவன் வந்து பேவி வீரப்பனை கொன்றதற்கு பிறகு
காவல்துறையினுடைய அசண்டாவை நிறைவேற்றுவதற்காக காடுகளுக்குள்ள ஒரு 7 சயனைடை கொண்டு வந்திருந்தான். அவன் கொண்டு வரும்போதே அவன் அரிசியும் கொண்டு வந்திருந்தான். ஏன்னா அவன் மளிகை கடை வச்சுருக்கிறான் ஈரட்டியில். ஓகே. அதனால் அவன் கடையில் என்னென்ன தின்பண்டங்கள் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து கொண்டுகிட்டு வந்தான். நாங்கள் எதுவாக இருந்தாலும் அப்படி பரிசோதிப்பது வழக்கம். அப்படி இந்த பிஸ்கட்டு, ரொட்டி அது இதெல்லாம் நாங்கள் பரிசோதிப்போம். அரிசியும் பரிசோதிக்கிறது உண்டு. அன்றைக்கி எல்லாமே பரிசோதித்து தான் அதை அனுமதித்தோம். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்னா, சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அவன் அடுப்பு தள்ளுற மாதிரி போய் அடுப்பு தள்ளி அவன் சோத்துக்கெல்லாம் சயனோட குப்பியை போட்டான். 7 குப்பியையும் போட்டுட்டான். இதை யாருமே கண்டுபிடிக்கல. வீரப்பனார் வந்து என்ன செஞ்சாருன்னா, படுத்து கிடக்கும்போது அவருக்கு அன்றைக்கி கொஞ்சம் உடம்பு சரியில்லை. எப்போதுமே அவர் என்ன செய்வார்னா, சணல் சாக்கை போத்திக்கிட்டு தூங்குவார். சணல் சாக்குக்கு அந்த சிறிய சிறிய ஓட்டைகளை பார்த்துக்கிட்டே கிடப்பார். தெரியும் வெளியில் என்ன நடக்குதுங்கிறது நல்லாவே தெரியும். அப்போ வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவன் அந்த சயனடை போட்டதை பார்த்துடுறாரு. பார்த்துட்டோன்னா நாங்கள் எப்போதுமே இந்த சோறு வந்து வெந்துருச்சான்னு இப்படி பிதுக்கி பார்த்து வாயிலையும் போட்டு பார்க்குற வழக்கமும் உண்டு. இப்போ நான் மற்றவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அப்படி பிதுக்கி பார்ப்பாங்க. நான் சமைக்கும்போது பிதுக்கியும் பார்ப்பேன், தின்னும் பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ அவர் என்ன செஞ்சார், நாங்கள் ஒரு 3 பேர், ஒரு ஆள் காய்கறி வெட்டிக்கிட்டு இருந்தோம், ஒரு ஆள் விறகு பார்க்க போவோம், ஒரு ஆள் இன்னும் அறுப்பு தருவோம். அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கும்போது இவர் பார்த்துட்டு ஒவ்வொருத்தராக தனித்தனியாக கூப்பிட்டீங்க, வாப்பா சோறு வந்துருச்சா என்னன்னு நீங்கள் பார்க்க வேணாம், அவனே சோறை வடிக்க சொல்லுங்கள், அவனே வந்து எல்லாம் பார்க்க சொல்லுங்கள், நீங்கள் யாரும் அடுப்படிக்கிட்ட போக வேண்டாம் அப்படின்ட்டாரு. சரி இதுக்கு சொல்கிறாரு நாங்கள் அப்படின்ட்டு கவனமாக இருந்தோம். சோறு வடித்து முடித்ததுக்கு பிறகு அன்றைக்கி வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை குழம்பு அன்னைக்கு வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்தால் முட்டை குழம்பு வச்சு எல்லாம் ரெடியாக இருக்குது. முட்டை குழம்புல வந்து இவன் போடலை, சோத்தில் போடும்போது தான் கண்டுபிடிச்சிங்க. அப்போ வந்து வீரப்பனார் கேட்குறாரு, எல்லோரும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தான். ஏன்னா பெரிய சமைச்சு முடித்து வெற்றிகரமாக வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி. அப்போ வந்து வீரப்பனாருக்கு ஒரு விஷயத்த சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அப்பா கந்தையில் மாப்பிள்ள முதல்ல நீ போட்டு சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்கிறார். இல்லை மாமா பசி இல்லை மாமா, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் மாமா அப்படின்னா. சாப்பிடு கந்தையில் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவன் சாப்பிடவே இல்லை. எல்லாருக்கும் தகவல் பறக்குது, ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ரீதியில் யாரும் சோறை சாப்பிட வேணாம், அதுக்கு ஏதோ போட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் சயனடு போட்டாலும் சோறு எப்போ அப்படி கண்டுபிடிக்கிறோம்னு சொன்னால், சோறு தண்ணி வந்து வடித்து விடுவோம் பாருங்கள். அந்த வடிக்கிற தண்ணியை போய் எறும்புகள் அப்படி ஓரமாக உட்காந்து அந்த தண்ணியை ருசித்து சாப்பிட்டுட்டு லேசாக ஆற 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 அங்கே எறும்பெல்லாம் செத்து கிடக்கு. அதுதான் என் வாழ்க்கையில் நாங்கள் அங்கே பார்த்த முதலாக வந்து இந்த மாதிரி ஒரு சயனடு கலந்துட்டான் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அவனுக்கான தண்டனை இயக்கம் கொடுத்தது அது பெரிய தான். அதை நம்ம இன்னொரு நாளைக்கு அது பெருசாக பேச வேண்டிய இது இருக்குது. அப்படி தான் நாங்கள் முதலாக ஒரு பொருளில் எப்படி சயனடு கலந்தது அப்படிங்கிறது அன்றைக்கி நாங்கள் கண்டுபிடிச்சோம். சிறப்பான உணவு அருந்தும் முறையை வந்து எங்களுக்காக சொன்னதுக்கு நன்றி ஐயா. நன்றி சார்.